இங்கே மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியின் தலைவர்களுக்கும், இங்கே வரையிருந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அருமை நண்பர் ஜி.கே. வாசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர் இங்கே மேடையில் இருக்கின்றவர்கள் நாங்கள் தான். ஆனால் இஸ்லாமியர்களை ஏதோ உங்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று அவருடைய வாக்குகளை மட்டும் பெற்று அவர்களுக்கு அவர் முன்னேற்றத்திற்கு எதுவும் செய்யாத ஏதோ நாங்கள் தான் பாதுகாவலர் என்று ஓட் பேங்காக மட்டும்தான் திமுக உங்களை பயன்படுத்துகிறது. உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்களுக்கு முன்னேற்றம் கிடையாது, உங்களுக்கு சமூக நீதி கிடையாது, உங்களுக்கு படிப்பு கிடையாது, வேலை கிடையாது, எதுவும் கிடையாது. உண்மையானது. தேர்தல் வந்தா மட்டும் இஸ்லாமியர்கள் உங்களுக்கு நாங்க தான் என்ன பண்ணீங்க நீங்க இஸ்லாமியர்கள்? இன்னும் சொல்ல போனா பாட்டாளி கட்சி நாங்க போராடி 2008 இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வாங்கியது நாங்க பாட்டாளி கட்சி. 3.5 விழுக்காடு இது போதா, இன்னும் 5 விழுக்காடு கொடுக்க வேண்டும். அதற்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். நாங்க சொல்ற கணக்கெடுப்பு சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்துங்கள். உங்களுக்கு ஜாதியின் பெயர் பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்பு. ஏன் நான் சொல்றேன்னா, அந்த கணக்கெடுப்பு நடத்தினால்தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு பிரச்சனை தெரிஞ்சாதானே தீர்வு கொண்டு வர முடியும். நான் பிரச்சனையே நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன்னு சொல்றவங்க கிட்ட என்ன சொல்லலாம்? இப்ப நான் சொல்றது அதிகமா இந்த சமூக நீதி கணக்கு நடத்த அதிக பயன்பெறுபவர்கள் யாருன்னா பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள். இப்போ இஸ்லாமியர்கள் கணக்கெடுப்பு நடத்துறாங்க. ஒவ்வொரு 10 வருஷம் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல எவ்வளவு இஸ்லாமியர்கள் எவ்வளவு கிறிஸ்துவர்கள் எல்லாம் கணக்கு நடத்துறாங்க. ஆனால் அது துல்லியமான கணக்கெடுப்பு இல்லை. மாநில அரசு நடத்தினாதான் மைக்ரோ லெவல் கணக்கெடுப்பு, மத்திய அரசு மேக்ரோ லெவல். இப்ப தமிழ்நாட்டில் இப்போ இஸ்லாமியர்களுக்கு 7 உட்பிரிவுகள் இருக்கிறது. ஷியா, சன்னி, லப்பை, போரா போன்ற 7 உட்பிரிவுகள் இருக்கு. அந்த 7 உட்பிரிவுகள்ல இந்த 3% இடஒதுக்கீட்டுல அதுல 2 உட்பிரிவு 3% எடுத்துட்டு போறாங்க. மீதி இருக்கிற 5 பேருக்கு 1/2% கிடைக்கும். அப்போ நீங்க கணக்கெடுப்பு நடத்தி யாருக்கு என்ன வருதுன்னு அதுல பிரிச்சு கொடுத்தாதான் அப்பதான் உண்மையான சமூக நீதி வரும். இதைத்தான் நாங்க கேட்கிறோம். இது பட்டியலின மக்களுக்கு தான் சேரும். பட்டியலின மக்களுக்கு 3 பெரிய உட்பிரிவுகள் தேவேந்திர வேளாளர், ஆதி திராவிடர், அருந்ததியர்கள். அது 76 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 76 பேர்ல 6 பேரு 15% எடுத்துட்டு போறாங்க. மீதி 70 பேரு 3% கிடைக்கும். அப்ப என்ன சமூக நீதி? இதுதான் நான் கேட்கிறோம். எதுங்க கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு, மனசுதான் கிடையாது. அதை நீங்கள் இஸ்லாமியர்கள் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தான் உங்களை பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதுல பிஜேபி இஸ்லாமிய எதிரானவர்கள். நாங்க விட்டுடுவோமா? நாங்க கூட இருக்கோம், நாங்க விட்டுடுவோமா? உங்களை விட்டுடுவோமா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க தானே இருக்கிறோம், இவ்வளவு காலமா இருந்தோம், இனியும் நாங்க இருக்க போறோம். எதுவும் வரப்போறது கிடையாது. அந்த அச்சம் வேண்டாம். திருப்பி தேர்தலில் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஏதோ மொத்தமா சேர்ந்து ஏதோ ஓட் பேங்க் அவங்களுக்கு ஓட்டு போறது, அதுல இருந்து மனசு வெளியில வாங்க. உண்மையானவர்கள் தாங்க. கடைசியா நபிகள் நாயகம் அவர்கள், நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னது இங்க நான் ஜெயக்குமார் அவரோட சேர்ந்துதான் நான் சொல்றேன். அதாவது 10 செயல்களை செய்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று நபிகள் நாயகம் கூறுகிறார். 1, மது தயாரிப்பவர்கள், மது தயாரிக்க தூர்பவர், மது அருந்துபவர், மது அருந்த தருபவர், மதுவை எடுத்துக்கொண்டு போகிறவர், மது எடுத்து செல்ல கூறுபவர், மது விற்பவர், மது வாங்கி செல்பவர், மதுவை அன்பளிப்பாக தருபவர், மது விட்ட பணத்தில் உணவு கொடுப்பவர். அப்போ இது எங்க கட்சியின் கொள்கை, பாட்டாளி கட்சியின் கொள்கை. மது இருக்கக்கூடாது, பூர்ண மது விலக்கு படிப்படியாக கொண்டு வாங்க, தப்பு கிடையாது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு இந்த மதுவாலையும் போதை, கஞ்சா, காக்கை, ஹெராயின், அபின் ஒவ்வொரு கிராமத்துல, நகரத்துல மட்டும் இல்ல, சென்னை பெரிய நகரத்துல இல்ல, கிராம அளவில் நாசப்படுத்தி தலைமுறையை நாசப்படுத்தி விட்டாங்க. அதாவது நான் டாக்டர், மருத்துவம் எனக்கு தெரியுது எந்த அளவுக்கு இந்த இப்ப இருக்கின்ற தலைமுறை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வீட்லயும் ஊர்ல கிராமத்துல
எல்லாம் அமெரிக்காவில் என்ன போதைப் பொருள் விற்கிறாங்களோ அதுதான் இங்க கிடைக்குது. காரணம் இந்த அரசு. முதலமைச்சர் தான் காரணம். I directly blame the biggest failure of the DMK government is selling of drugs and ruining us this current generation. நீங்க 3 தலைமுறையும் பண்ணி 71ல நம்முடைய ராஜாஜி அவர்கள் ராத்திரில போய் அதுல கலைஞரை பார்த்து வேணாம் கடையை வேணாம் சாராயை வேண்டாம் சொல்லியும் கடையை தரீங்க. 3 தலைமுறை போயிடுச்சு. இப்ப இந்த தலைமுறையில் இவரு அவருக்குள்ள ஆசைப்படுத்தி சின்னாபனமாக்கி இருக்கிற சூழலை அதை நீங்க எல்லாம் சிந்திங்க. ஏதோ நாங்க வைக்கிறோம் போட்டுட்டோம்னு கிடையாது. நான் இது ஓட்டுக்காக நான் சொல்லல. இந்த தமிழ் சமுதாயம் குறிப்பாக இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இதையெல்லாம் நான் சொல்ல நான் தலைப்பட்டிருக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய நண்பர் PJ வாசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றி.